வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் கடக ராசிக்காரர்களுக்கான இன்றைய ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடக ராசியை சேர்ந்த பெற்றோர்களுக்கு இன்றைய நாளில் உங்களோட பிள்ளைகள் மூலயமா ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு இன்றைக்கி உங்களோட இளைய சகோதரர்கள் ஆதாயம் ஏற்பட அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து எதிர்பாராத அளவுக்கு பண வரவும் ஏற்படும். கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு எதிர்பாராத இடத்துலேருந்து பண வரவு கிடைக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. நீங்கள் வந்துட்டு தெய்வ பணியில் ஈடுபடுறதுக்கான சான்ஸும் கிடைக்கும். ஓகேங்களா? தெய்வீக பணியில் ஈடுபடுறது மூலயமா மனசு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பீங்க. உங்கள் கையில் இன்றைக்கி பணவரவு அதிகமாக இருக்கிறதுனால அதை வந்து உங்களோட நண்பர்களுக்காக செலவு செய்ய நேரிடும். சரிங்களா? உங்கள் கூடவே இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக நிறைய அமௌண்ட் வந்து செலவு பண்ணுவீங்க. மற்றவங்க கிட்ட பேசும்போது எப்போவுமே கொஞ்சம் பொறுமையாக பேசுகிறது ரொம்பவே அவசியம். மற்றும் வியாபாரத்தை பற்றி பார்த்தோன்னா வியாபாரம் விற்பனை இதிலெல்லாம் வந்துட்டு லாபம் எப்பவும் போல தான் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் துர்க்கை அம்மனை வழிபடுறது ரொம்பவே நல்லது. இப்போது கடகராசி புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாளில் என்ன மாதிரி பலன் இருக்குன்னு பார்த்திங்கன்னா, புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய முயற்சி எதுவுமே சாதகமாக அமையாது. ஸோ இன்றைக்கி வந்து புது முயற்சி எடுக்கிறத தவிர்த்துடுங்க. அடுத்து பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். இன்றைக்கி கடகராசி பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களோட சகோதரர்கள் மூலயமா ஒரு சில மன சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதுவும் சரியாகிடும். அடுத்து ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து கிடைக்கும். கடகராசியில் பிறந்த ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு நீங்கள் எந்த விதமான விஷயங்களை எதிர்பார்த்துருந்தாலும், அதாவது நல்ல விஷயங்களை எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்கள்ல, அது எல்லாமே வந்துட்டு இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். கடகராசியை சேர்ந்த நீங்கள் இன்றைக்கி உங்களோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.